வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மென்டல் ஹைஜீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மென்டல் ஹைஜீன்றது என்ன? மனது சுத்தமான மனம், எண்ண ஓட்டங்கள் தெளிவாக உள்ளது, பழக்க வழக்கங்கள் ஏற்புடையதாக இருக்கின்றது, மன தூய்மை, இதெல்லாம் மென்டல் ஹைஜீனில் சேர்த்திக்கதான். இந்த மென்டல் ஹைஜீனில் முதல்ல எப்படி இருக்கணும்? ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும். தனி மனிதனோட இன்டெகிரிட்டி இருக்கணும். என்னது அப்படின்னா, சொல்கிறோம் செயலும், எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே கான்குரண்ட்டில் போகிறனாலே நம்மளோட பர்சனல் இன்டெகிரிட்டி நிச்சயமாக வெளியில் காட்டும், வெளியில் தெரிய வரும். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் ஆம்பிஷன் நிறைய இருக்குது, அவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் எதுவுமே சாதிக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு விளையாடிட்டு இப்படியே போகிறோம் அப்படின்னா அது ஒரு அடலசன்ஸில் அடல்ட்ஹுட்டில் இதெல்லாம் பரவாயில்லையாக இருக்கும். ஒரு ஏர்லி அடல்ட்ஹுட் தாண்டி மிடில் அடல்ட்ஹுட்டில், அதாவது 25-26 வயசு தாண்டுறோமே நீங்கள், அப்போ நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு எண்ணத்தில் ஒரு வேகம், மனசில் ஒரு உத்வேகம் இருக்கணும். அதாவது தன்னைத்தானே மேலுக்கு கொண்டு வர வேண்டும், நாம் மேலும் எழும்பணும், நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற வேகம் இருக்கணும். ஆனால் அந்த வேகம் 26வது வயசில் முதல்ல வராது. அது முன்னாடியே 16, 13 அந்த நேரத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துன்னு வந்தால் தன்னடைவே அது என்ன பண்ணும், துளியாக மேலே வரும். அப்புறம் எக்ஸலன்ஸ், ஒரு விஷயத்தில் எக்ஸலன்ஸ் காட்டணும். அதானே மேலுக்கு வருதுன்னு. அந்த மேலுக்கு வருதுன்றது இட் இஸ் எ எண்ட் ரிசல்ட் டு பி அட்டைன்ட் ஓவர் த பீரியட். முதல் நாள் அன்றைக்கே ஒரு எக்ஸலன்ஸ் கிடைக்காது. ஆனால் அந்த எக்ஸலன்ஸுன்றது என்ன? தொடர்ந்து நம்ம சிறப்பான வேலைகளை செய்துக்கிட்டு வரோம். எல்லா வேலைகளும் தொடர்ந்து செய்யும் பொழுது அது மிளிர்ண்டே வருது. ஒரு ஸ்டேஜில் வரும்போது அதுபோல் வேலைகளை ஒரு அனாயாசமாக செய்து முடிக்கும் பொழுது அங்கே நம்மளோட எக்ஸலன்ஸ் வெளியில் தெரிய வரும். ஸோ இது எல்லாமே இந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், மேலுக்கு வரணும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேன்றது அப்படின்லாம் சொல்கிறோம். இல்லை, எவ்ரி பாசிபிலிட்டிஸ், எல்லா ஆக்ஷனும் நம்ம ப்ராப்பர்லி பர்சீவ்டு. ஒரு சுச்சுவேஷன் ஏதோ கிடைக்கிறது, ஒரு முக்கியமான வேலை, ஒரு ஆர்கனைசிங் எபிலிட்டி நம்மளுக்கு காமிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் இட் இஸ் பீங் ப்ராப்பர்லி பர்சீவ்டு, அப்போ என்ன ஆகும்? அது நிச்சயமாக அது சரியான அளவுக்கு நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு சுச்சுவேஷனை ப்ராப்பராக பர்சீவ் பண்ணோம். பர்சீவ் பண்ணுறது என்ன? அது சரியான அளவில் 3 விதமான ஆங்கிள்லேயும் நம்மளோட அட்டென்டிவ்னஸ், நம்மளோட இன்வால்மெண்ட், நம்மளோட நாலெட்ஜ், இது மூணுத்தையும் வச்சு பர்சீவ் பண்ணும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது என்னவாகும்? ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைஸ் அவர் செல்ஃப் அதுவாக மாறும். ஒரு சுச்சுவேஷன் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையான ஒரு சரியான பர்செப்ஷனை அந்த சரியான கோணத்தில் நம்ம அணுகும்பொழுது அதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போகும் மேலுக்கு எழும்புறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம தினப்படியில் டே டு டே ரூட்டீனில் நம்ம பார்க்குறோம் தான். ஆனால் அந்த டே டு டே ரூட்டீனில் பார்க்கும்பொழுது அதை நம்ம சரியான அளவில் கை கொள்கிறோமா, ஆர் வி ஹேண்டிலிங் இட் ப்ராப்பர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஏற்கனவே ஒரு எபிலிட்டி வச்சுருக்கிறோமோ நம்ம பாசிட்டிவ் திங்கிங், அது மூலமாக பார்த்தா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் போல இருக்கே, வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் அந்த முயற்சியை நம்ம செய்ய முடியும். ஸோ அப்படி நம்ம ஒரு தடவை செய்துட்டோம், நம்மளோட அந்த சுச்சுவேஷனை ப்ராப்பராக பர்சீவ் பண்ணிட்டோம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுச்சுன்னு சொன்னால் தட் இட் செல்ஃப் வில் பூஸ்ட் அவர் மொரேல் அண்ட் டூ ஃபர்தர் திங்ஸ் இன் த சேம் லைன். அந்த ட்ராக்கில் நம்ம தொடர்ந்து போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. இது ஒரு கேர்ளுக்கு தான் உண்டு, ஒரு பாய்க்கு கிடையாது. இல்லை பாய்க்கு மட்டும்தான் உண்டு, கேர்ளுக்கு அப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டியே தரமாட்டாங்கன்னு நான் நோ சச் திங். இந்த சமுதாயத்தை காட்டிலும் தனி மனிதனோட சிறப்புகளும் திறமைகளும் தான் ரொம்பவும் முக்கியம். ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ பழகிறோம், அந்த பழகிற இடத்துல சரியான வேலைகள் அங்கே இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி இல்லை. ஆனால் நம்ம எப்படி அங்கே நடந்துக்கிறோம் அப்படின்னா அந்த பழகிற இடத்த காட்டிலும் ஒரு தனி மனிதனோட சிறப்பு அங்கே மேலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வரோம். ஆனால் இது எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு தன் முனைப்பு, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது மாறாதவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லா விஷயத்திலும் நம்ம வெளியில் காட்டுறோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆப்பர்ச்சுனிட்டிகள் நம்மளுக்கு எங்கேயும் நிறைய இடத்துல வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும். அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன பயன்படுத்திக்க முடியும், சிறப்பான பயன்படுத்திட்டா நம்மளோட திறமைகள் வெளியில் வரும். அப்போது எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கணும், பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம்.
நமக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, நமக்கு ஒரு திறமைகள் இருக்குன்னா அதை யாருமே ஒரு நேரத்தில் அதை என்ன பண்ணிட முடியாது, அதுலேருந்து அந்த திறமைகளை குறைக்க முடியாது. ஆனால் வித் ஃபர்தர் என்ன மோட்டிவேஷன், நம்மளோட தன் முனைப்பு இருக்கு இல்லையா, தன்னோட ஊக்கம், அந்த ஊக்கத்தோடையும் ஊக்கத்தோட திறமையினாலையும் மேலே என்ன பண்ணலாம், மேலும் மேலும் நம்மளோட உந்துதலை மிகைப்படுத்தி நம்மளோட திறமைகளை வெளிக்காட்ட முடியும். ஆனால் அந்த வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கணும். சில கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை சிக்ஸ்த்து சென்ஸில் நம்ம ஏதோ வேலை செய்கிறோம், அதுவும் இல்லை, நம்மளோட திறமைகளை ஏஸ்தட்டிக் சென்ஸில் காட்டித்தரோம் அப்படின்னா, ரைட் ஹெமிஸ்பியர் ரிலேட்டடாக இருக்கிற வேலையாக இருந்தாலும், லாஜிக்கல் சீக்வன்ஸில் புரிஞ்சிக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும், திறமையாக நம்ம வெளிக்கொணரோம், அதை எல்லாருக்கும் வெளிக்காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், அதுவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டு டெவலப் அவர் மைண்ட் செட். உங்களோட அப்ரோச்சில் நிறைய விதமான என்ன சிறப்புகளை காட்ட முடியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.